இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிவிகேவோட தேர்தல் அறிக்கைகள் ஒரு 10 அறிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2500 நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு வந்து 8 கிராம் தங்கம் வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தங்க மோதிரம் போடுறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்துல வந்து ஸ்மார்ட் பட்டன் ஒன்று சொல்லியிருக்காரு. அது எதுக்காக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேசஸ் அப்படி வரும்போது பஸ்ல எங்க போயிட்டு இருக்கும்போது அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் வந்து உதவி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆறாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு. அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தை வந்து அவர் உருவாக்குறாரு. அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸும் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக அந்த அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு வராரு. இருண்ட பகுதிகளே இல்லாத தமிழகம் வந்து நாங்கள் வந்து உருவாக்கும் அப்படின்றத விஜய் சொல்லியிருக்காரு. 10ஆவதா வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் போலீஸ் என்ற கேட்டகரியில் வர மாதிரி இருக்கு. இந்த 10 தேர்தல் அறிக்கைகள் வந்து டிவிகே சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை சில மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இந்த அறிக்கைகள்லாம் வந்து நடைமுறைப்படுத்த சாத்தியமே இல்லைன்னாலும் இதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.